Gurubhyo Namaha. Last time we actually stopped it halfway through. Uma abdina, that section. Uma is the Pranavam, Devi oda Pranavam abdina. Uma gardi, it is always associated with Himavan Putri abdina. Adnalda அடுத்த நாம ஷைலேந்திர தனயா அப்படிங்கிற நாமம். உமா ஷைலேந்திர தனயா ரெண்டு விதத்தில், பிகாஸ் ஷீ இஸ் அசோசியேட்டட் வித் ஹிமவான் புத்ரி, ஹிமவானோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால. அண்ட் ஹவு பவர்ஃபுல் ஆர் ஸ்ட்ராங் தட் பிரணவம் இஸ். உமாங்கிறது தேவியோட பிரணவம், பிரணவத்தை மாற்றி போட்டிருக்கிற மாதிரி உக்காரம் அகாரம் அகாரம்னு வருது. அப்போது அது ஹவு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் இட் இஸ்னு காமிக்கிறதுனால ஷைலேந்திர தனயா அப்படின்னு அடுத்த நாமா அந்த மாதிரி கொடுக்குறேன். ஹவு ஸ்ட்ராங் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இதில் அடுத்த நாமா வர்றது கௌரி. இந்த கௌரிங்கிற பேரும் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிமவான் புத்ரி தான். இந்த கௌரிங்கிற பேரும் ஹிமவானோட புத்ரி அப்படிங்கிற ஒரு பார்வதி அந்த மாதிரி வர இதில் தான் கௌரிங்கிறதுக்கும் பேர் உண்டு. கௌர வர்ணம்னாலே இட் இஸ் அ கோல்டன் ஹியூ, அவன் அப்படியே தங்கம் மாதிரி மின்றா அப்படின்னு ஒரு வாக்கு. கௌரி கௌராங்க தேகத்வாத் அப்படிங்கிறது மகாவசிஷ்டம். அவளோட தேகம் கௌரம், இட் இஸ் கோல்டன் கலர்ல இருக்கிறதுனால அவளுக்கு கௌரிங்கிற பேரு அப்படின்னு மகாவசிஷ்டம் சொல்றது. கௌரம்ங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி டினோட்ஸ் கோல்டன் கலர், it also denotes white color. White as pure white. எப்படி இந்த சங்கு, நீங்கள்லாம் சங்கு பஸ்மம் பார்த்துருக்கணுமோ தெரியல. சங்கு பஸ்மம் பார்த்தா இட் இஸ் ஒயிட்னா இட் இஸ் ஜஸ்ட் தட் பியூர் ஒயிட், பியூரஸ்ட் ஆஃப் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி. அந்த தக்ஷனோட யஞத்தில் யோகாக்னியில் ஷி கிவ்ஸ் அப் ஹர் லைஃப். அது ஆனதுக்கு அப்புறம் தான் அவள் ஹிமவான் புத்திரியா பிறக்கிறாள். இந்த அக்னியில, இந்த யோகாக்னியில அவள் தகனம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹிமவானோட புத்திரியா பிறந்து தபஸ் இருந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு புராணம். அப்போ அந்த மாதிரி அவள் ஹிமவான் புத்திரியா பிறக்கும்போது அந்த சங்கு எந்த மாதிரி வெள்ளையா இருக்குமோ, they are comparing with three this thing like sank like a conch and mallige poo, jasmine flower, velutha mallige poo, and then the moon. இது மூணோடய அவளை கம்பேர் பண்றா. அந்த மாதிரி ஒயிட் கலர்ல பிறந்தாங்க ஹிமவானுக்கு. அதனால அவளுக்கு கௌரின்னு பேர் வச்சா அப்படின்னு ஒரு இது தேவி புராணத்திலேருந்து இது எடுத்திருக்கு. யோகாக்னினா தூ யா தக்தா, தக்தானா எரிஞ்சு போகிறது. யோகாக்னின்னு ஆஃப்டர் கெட்டிங் பர்ன்ட் இன் யோகாக்னி புனர்ஜாதா ஹிமாலயாத், ஷி வாஸ் பார்ன் அகெயின் இன் த ஹிமாலயாஸ். சங்க குந்தேந்து வர்ணா அப்படின்னு, குந்த அப்படின்னா மல்லிகைப்பூ, சங்குன்னா தெரியும் காஞ்சு, சங்கு, சங்கு குந்து, இந்து, இந்துன்னா மூணு, குந்தேந்து வர்ணா, இந்த மூணு மாதிரி அந்த வெள்ளையா இருந்தா சேத்தியதோ கௌரிதி சா சமிருதா அப்படி. அது மாதிரி இருந்ததுனால அவளுக்கு கௌரிங்கிற பேரு வந்தது. அந்த மாதிரி பியூர் ஒயிட்டா இருந்ததுனால கௌரிங்கிற பேரு வந்தது அப்படின்னு தேவி புராணம் சொல்றது. கௌரிங்கிற பேரு they attribute even to a river. ஒரு நதியோட பேரு கூட கௌரின்னு சொல்றாங்க. தசவர்ஷ கன்னிகா நதி பேதேவி கௌரிஷ்யாத் தசாப்தாயாம் ச யோஷிதி அப்படிங்கிற 10 வயசு கன்னிகா குழந்தை பேரு கௌரின்னு பேரு அப்படிங்கிற. இன்னொரு கௌரிங்கிற நாமா என்ன சொல்றாங்கன்னா, வருணன் தெரியும், காட் ஆஃப் ரெயின்ஸ். வருணனுடைய பத்தினி பேரு கௌரின்னு பேரு. அந்த ரூபமாகவும் இவளாகவே இருக்கா, எல்லா சக்தி ரூபமாகவும் இவளாகவே இருக்காங்கிறதுனால வருணனுடைய பத்தினி கௌரியாகவும் இவளாகவே இருக்கா அப்படின்னு ஒரு
கான்ய குப்ஜான்னு ஒரு பீடம், சக்தி பீடம். கான்ய குப்ஜா அப்படின்னு ஒரு சக்தி பீடம் இருக்கு. அந்த சக்தி பீடத்தினுடைய தேவியோட பேரு கௌரின்னு பேர். அந்த சக்தி பீடத்தில் இருக்கிற அம்பாளுக்கு கௌரின்னு பேர். ஸோ கௌரிங்கிறதுக்கு இத்தனை இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கந்தர்வ சேவிதா. கந்தர்வா அப்படின்னாலே people who love to sing and dance, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. கந்தர்வர்கள்னாலே பாட்டு தான் சொல்லுவோம். கந்தர்வ சங்கீதம். ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு தட். கந்தர்வ அப்படின்னாலே அவளுக்கு எல்லாமே உண்டு. இதில் வந்து லிங்க புராணம் 12 பேர் எக்ஸலண்ட் கந்தர்வாஸா சொல்றது. லிங்க புராணத்துலேருந்து 12 பேரை சொல்றான். தும்புரு, நாரதர், ஹாஹா ஹூஹு, ஆஹா ஹூஹுன்னு புகழரா அப்படிங்கிறாங்க. ஹாஹான்னு ஒரு பேரு, ஹூஹுன்னு ஒரு பேரு, கந்தர்வனுடைய பேரு. விஸ்வசு, உக்ரசேனா, சுருகி, பராவசு, சித்திரசேனா, உர்நாயு, திருதராஷ்டிரா அண்ட் சூரிய வச்சாஸ். 12 பேர் லிங்க புராணம் சொல்றது. நாம வந்து லலிதா திருஷ்டியில வருது ஹாஹா ஹூஹு முகஸ்துத்யா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. இப்போ எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு அம்பாள் முகஸ்துதி பண்றா அப்படிங்கிறது இல்லை. ஹாஹா ஹூஹுனால வர்ஷிப் பண்ணப்படுவர். கந்தர்வர்கள்னால அதான் கந்தர்வ சேவிதா. கந்தர்வர்கள் சேவிதான்னு இங்க வந்திருக்கு. அங்க ஆஹா ஹூஹு முகஸ்துத்யா அப்படின்னு அங்க சொல்றாங்க. த சேம் மீனிங், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், மாறுதல் கிடையாது. ஷீ இஸ் வர்ஷிப்ட் பை கந்தர்வாஸ் அப்படிங்கிறதுக்காக ஹாஹா ஹூஹு முகஸ்துத்யா அப்படின்னு சொல்றாங்க. முகஸ்துதிங்கிறது வந்து அது ஒரு முகஸ்துதினா யூ ஃபிளாட்டர் சம்படி ஆன் தேர் ஃபேஸ், யூ சிங் தேர் பிரைஸ். நேர்க பார்த்து முகஸ்துதி யார் யாருக்கெல்லாம் பண்ணலான்னு ஒரு தெர் இஸ் அ ரூல். முகஸ்துதிங்கிறது வந்து சுவாமிக்கு பண்ணலாமா, குருவுக்கு பண்ணலாமா. ஏன்னா முகஸ்துதியால இவாள்லாம் அஃபெக்ட் ஆக மாட்டா. மனுஷாளுக்கு பண்ணக்கூடாது, குழந்தைகளுக்கு பண்ணவே கூடாது. இந்த காலத்துல நம்ம எல்லாம் பண்ற தப்பு அதுதான் நிறைய நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைய பார்த்து ஆஹா நீ இந்திரன் சந்திரன், நீ பாரு நீ எவ்வளோலாம் பண்ற அப்படின்லாம் நம்ம சொல்லிடுறோம். அது பண்ணக்கூடாதுங்கிறான். முகஸ்துதியினால பாதிப்பு வருங்கிறான். They get affected by that. They might get complacent. ஸோ முகஸ்துதியினால பாதிப்பு வரும். அதனால குருவுக்கும் பகவானுக்கும் தவிர்த்து யாருக்கும் முகஸ்துதி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிராமர் இலக்கணம் இருக்கு. அதுக்கு முகஸ்துதி யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹாஹா ஹுஹு முகஸ்துதியானா அவ 2 பேரும் they sing praise of her. நேர்க நின்றுட்டு அவளை வாழ்த்துற, அவளை they sing her praise அப்படிங்கிற மாதிரி. கந்தர்வம் அப்படின்னாலே, கந்தர்வம்னா ஹார்சன் பேரு. You can say that அஸ்வாரூடா தேவினால she is worshipped. அதனால கந்தர்வ சேவிதா. Because அஸ்வாரூடா தேவி தான் ஹார்ஸ். இதுக்கு she is the chief of that. ஸோ அதனால அவளை வந்து கந்தர்வ சேவிதான்னு சொல்றேன். கந்தர்வங்கிறதுக்கு மியூசிக்னு சொன்னேன், டிவைன் மியூசிக். யூ கேன் வர்ஷிப் ஹர் த்ரூ டிவைன் மியூசிக்ங்கிறதும் கந்தர்வ சேவிதா. விஸ்வகர்பா எல்லாமே 2 நாமா சேர்ந்து வருது. விஸ்வகர்பா, ஸ்வர்ணகர்பா, ரெண்டும் கனெக்டட். விஸ்வத்தையே இதுல 2த்துலயும் ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் தான். விஸ்வகர்பான்னு சொல்றச்ச இந்த ஸ்தூலமான இந்த யூனிவர்ஸ் பூரா அவள் கர்ப்பத்துல வச்சுட்டு இருந்தா அப்படின்னு ஒண்ணு. விஸ்வம் அப்படின்னு சொல்லும்போது there is the influence of பஞ்சபூதாஸ் in that. விஸ்வம்னு சொல்றச்ச எல்லா ஸ்தூலமான விஷயங்கள், the entire பிரபஞ்சம் under the influence of பஞ்சபூதாஸ். ஸ்தூலமான விஸ்வத்தை அவள் இடத்துல வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாம் விஸ்வகர்பான். ஏன்னா அடுத்தது ஸ்வர்ணகர்பான்னு நம்ம சொல்றோம்.
ஸ்வர்ண கர்ப்பான்னா நம்ம பார்த்துன்னு வர்றச்சு த என்டையர் யூனிவர்ஸ் எமர்ஜ்ட் ஃப்ரம் ஹர். ஸோ அதனால விஸ்வகர்பா அப்படிங்கிறது என்ன, பஞ்சபூதங்களா இருக்கு, எவ்ரி திங் எமர்ஜ்ட் ஒன்லி ஃப்ரம் ஹர். அதனால விஸ்வகர்பா அப்படின்னு பேர் வருது. அடுத்தது ஸ்வர்ண கர்ப்பான்னு வர்றச்சே, ஸ்வர்ண அப்படின்னா ஹிரண்ய அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்ண கர்ப்பா ஹிரண்ய கர்ப்பா ஆர் சேம். இது என்ன சொல்றதுன்னா சூக்ஷ்மமான, ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் சூக்ஷ்ம சரீரங்களுடைய த கான்ஃபிளன்ஸ் ஆஃப் த சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இண்டிவிஜுவல் லெவல்ல பார்க்கறச்சா நமக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோம். பிண்டமா பார்க்கறச்சா, அண்டத்துல பார்க்கும்போது வாட் இஸ் இன் மைக்ரோகாசம் மேக்ரோகாசம்ல பார்க்கறச்சு இட் இஸ் ஹிரண்ய கர்ப்பா. சூக்ஷ்மமான விஷயம், அதாவது அந்த கரணமா இருக்கட்டும், இந்திரியங்கள்லயும் எப்படின்னா கர்மேந்திரியங்கள்ல ஞானேந்திரியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 10 இருக்கே நமக்கு ஞானேந்திரியம் இல்லையா. ஸோ இந்த 10னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அந்த கரணம்ங்கிறது இதெல்லாம் சூக்ஷ்மமான சரீரத்தோட சேர்ந்தது, சூக்ஷ்ம தேகத்தோட சேர்ந்தது. ஸோ இந்த சூக்ஷ்ம தேகத்தினுடைய அண்டத்தினுடைய லெவல், தட் இஸ் இந்த மேக்ரோகாசம் வி கால் இட் அஸ் ஹிரண்ய கர்ப்பா. புரிஞ்சுதா? ஸோ விஸ்வகர்ப்பாங்கிறத ஸ்தூலத்தை பத்தி சொல்றது, ஹிரண்ய ஸ்வர்ண கர்ப்பாங்கிற அடுத்த நாம சூக்ஷ்ம சரீரங்களை பத்தி சொல்றோம். Got it? This is the continuation of that. வாயு புராணத்திலேருந்து எடுத்திருக்கா. ஹிரண்யமஸ்யா கர்ப்பே பூத் ஹிரண்யஸ்யாபி கர்ப்பஜக. அதாவது she emerges from the golden eggன்னு சொல்றா. she emerges, அவ வெளியில வர்றது அந்த கோல்டன் எக்லேருந்து வெளியில வரா அப்படின்னு சொல்றா. இன்னொரு மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இஸ் கோல்டன் எக் எமர்ஜ் ஃப்ரம் ஹர். அதனால தான் ஸ்வர்ண கர்ப்பா அப்படிங்கிற ஒரு பேரு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் சொல்ற யஸ்மாத் ஹிரண்ய கர்ப்பாச புராணேஸ்மின் நிருச்சியத்தே அப்படிங்கிறது. ஹிரண்ய கர்ப்பாங்கிற பேரு எதனால வருது அப்படின்னு நான் சொன்னேன். வேதாந்த பரிபாஷான்னு 17th century ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சூக்ஷ்மமான விஷயங்கள், சூக்ஷ்ம சரீரம், த கலெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சூக்ஷ்ம சரீரம் இஸ் ஹிரண்ய கர்ப்பா. கலெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆல் த சூக்ஷ்ம சரீரா ஹிரண்ய கர்ப்பா. சூக்ஷ்ம சரீரம்னு உடனே அதுல அந்த கரணம் ப்ரிடாமினண்டா இருக்கு. ஞானேந்திரியங்கள் வருது, கர்மேந்திரியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அதுவும் ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், அந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் இட் கம்ஸ் ஆன். ஞானேந்திரியம் கூட ஸ்தூலமா சொல்லலாம். வெரஸ் தன்மாத்திரைகள் ஆர் ஆல் சூக்ஷ்மம். ஆல் த 5 தன்மாத்திராஸ் ஆர் சூக்ஷ்மமான விஷயம். ஸோ இதெல்லாம் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சூக்ஷ்ம சரீரம். அதனால இது எப்படி இந்த சட்டில் பாடியிலே 2 சொல்றா. ஒன்று சுப்பீரியர்ங்கிறா, ஒன்று இன்ஃபீரியர்ங்கிறா. இன்ஃபீரியர் இஸ் த இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம சரீரம் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். சுப்பீரியர் இஸ் கால்ட் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு அந்த வேதாந்த பரிபாஷா சொல்றது. Superior is called Swarna Garbha, Hiranya Garbha, and inferior is called individual Sukshma Sariram. அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதுல இந்த ஒரு the next explanation what I am going to give is actually it is connecting to the next nama. இந்த செக்ஷன்ல வரப்போற நாமாக்களுக்கு சு அர்ணா அப்படின்னு பிரிக்கிறேன். சுவர்ண அப்படிங்கிறதுல சு அர்ணான்னு பிரிக்கிறார். சூனா யூ நோ வெரி வெல், இட் இஸ் ஸ்ப்ளெண்டிட், கிரேட், அந்த மாதிரி. சூங்கிறதுக்கு இட் இஸ் நோபல், அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் சொல்றாங்க. அர்ணா அப்படின்னா இட் இஸ் ஆல்பபெட்ஸ். அர்ண அப்படின்னா இட் இஸ் ஆல்பபெட்ஸ் ஆர் கால்ட் அர்ணா. எல்லா ஆல்பபெட்ஸும் அவகிட்டேந்து தான் வந்ததுங்கிறதுனால ஸ்வர்ண கர்ப்பாங்கிற பேர் வந்தது. காட் இட்? கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க. ஸ்வர்ண கர்ப்பாங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா சு பிளஸ் அர்ணா. சூனா இட் இஸ் ஸ்ப்ளெண்டிட், அர்ணானா ஆல்பபெட்ஸ். ஸோ எல்லா மந்திரங்களும் இந்த ஆல்பபெட்ஸ்ல இருந்து வருது. அந்த ஆல்பபெட்ஸ் எங்க இருக்குன்னா she only holds all the alphabets in her. அவ தான் மாத்ருகா வர்ண ரூபிணின்னு நம்ம ஒரு நாமா பார்த்தோம் முன்னாடி. அதே மாதிரி இதை கொண்டு வர சு அர்ணா, சுவர்ண கர்ப்பா அப்படின்னு.
ஏன்னா அடுத்த நாமா வந்து அவரதான்னு வருது. அதனால தான் நான் இந்த சுவர்ணாங்கிற இந்த நாமா இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறேன். அவரதா, வாகதீஸ்வரி, இந்த 2 நாமா கனெக்ஷன்ல வருது. எப்படி அவ கனெக்ட் பண்றான்னா, அவரதா அப்படின்னா வந்து ஷி டிஸ்ட்ராய்ஸ் டீமன்ஸ், அதாவது இன்ஃபீரியர் பீயிங்ஸ், அதுதான் ஜென்ரலா சொல்றது. ஆனா பாஸ்கரராயர் ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு இதுக்கு. அவந்த அப்படின்னு பேர். அவரதாங்கிறது வந்து ரூட் வேர்டு வந்து அவந்தத்துலேருந்து வருது. அவந்தித்யவா காந்தி மந்தோ ரதா தந்தா யஸ்யாவா அப்படிங்கிற. தந்தா அப்படின்னா டீத். காந்தி மந்தோனா ரேடியன்ட் டீத். ஹர் she has got அந்த அவந்த அப்படிங்கிற அந்த நாமத்தில் அந்த வார்த்தையில் அப்படி வரும்போது அந்த ரூட் வேர்ட்லேருந்து பார்க்கறச்சே இட் மீன்ஸ் she has got radiant teeth அப்படின்னு சொல்றாங்க. what they imply, பல்லு போச்சுன்னா சொல்லு போகும். teeth, you need that words or clarity. If you need to get clarity, you need to have that. If you don't have teeth, the clarity of words don't come. அதான் சொல்லுவா தமிழ்ல there is a saying, பல்லு போச்சுன்னா சொல்லு போகும் அப்படின்னு. அதனால அந்த ரேடியன்ட் டீத்துங்கிறத அவ மாத்ருகாவர்ண ரூபினின்னு சொல்லிட்டு ரேடியன்ட் டீத்ன்னு சொல்றா. அடுத்த நாமா வாகதீஸ்வரின்னு சொல்றான். வாக்குக்கெல்லாம் ஈஸ்வரியா சொல்றான். ஸோ இந்த கனெக்ஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி இதை எடுத்துக்கணும்னு பாஸ்கரராயர் has given a hint. Though directly it means like, she destroys all the inferior beings or demons, because the connection has to be established between the previous nama and the nama that is to come later. He connects it like this. She has got radiant teeth அப்படின்னு சொல்றாங்க. வாகதீஸ்வரின்னு அடுத்த நாமாக்கிறதுனால தான் போறேன். Got it? This is she is the ruler of speech அப்படின்னா அதனால தான் அந்த பல்ல பற்றி டீத்தை பற்றி அவ்வளோ ரொம்ப ஸ்லாகிச்சு அவர் முந்தின நாமாக்க சொல்கிறேன். He has got radiant teeth அப்படின்னா she is the ruler of speech. வாகதீஸ்வரி, வாக்குக்கு ஈஸ்வரியா இருக்கா. வாகதீஸ்வரின்னு பேர் வருது அவளுக்கு. வாக்குக்கு ஈஸ்வரியா இருக்கா. இந்த சப்த பிரம்மங்கிறது இந்த அநாகத்தில் அதான் சொன்ன. இந்த உமான்னு ஆரம்பிச்சோன்னா நம்ம அநாகத்த நாதம்னு பார்த்தோம். அதுலேருந்து இன்னும் நம்ம டிவியேட்டே ஆகலை. இதுல சப்த பிரம்மங்கிறது இவள் அநாகதத்துல அவள் சப்த பிரம்மமா இருக்கா, நாத பிரம்மமா இருக்கா. அவள் தான் சப்த பிரம்மம்னு நம்ம சொல்றோம். அதனால அவள் தான் அந்த வாக்குக்கு ஈஸ்வரியா இருக்கா. அப்படிங்கிறதுனால்தான் இந்த நாம இந்த கண்டினியூவேஷன் இப்படி வருது. வாகதீஸ்வரி, உமான்னு ஆரம்பிச்சு வாகதீஸ்வரி அப்படின்னு வருது. சௌந்தரலஹரியோட கடைசி வர்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ஸ். அதை பார்த்து அது ஒரு தரம் அதை படிக்கும்போது கூட யூ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஜஸ்ட் ஒண்டரிங் ஹவு ஹம்பிள் தீஸ் கிரேட் பீப்புள் ஆர். எல்லாம் அவ்வளோ அழகாக 100 ஸ்லோகம் ஆனதுக்கப்புறமா 99 slokas get completed, and the last slokam he became so emotional, probably like describing her and describing the Shakti Upasana and everything. He says tvadiyabhir vagbis tava janani vacham stutiriyam. tvadiyabhir vagbis, உன்னோட வாக்க வச்சுண்டே உன்னையே நான் ஸ்துதி பாடினேங்கிற. tvadiyabhir vagbis தவ ஜனனி வாச்சாம் ஸ்துதிரியம், அதை வச்சுட்டு நான் உன்னோட வாக்க வச்சுட்டு நான் உன்னையே ஸ்துதி பண்ணியிருக்கேனே அப்படின்னு கடைசியாக அவர் சொல்கிறார். தட் ஹியூமிலிட்டினோ இப்போல்லாம் நம்மலாம் கொஞ்சம் பண்ணால் கூட நம்ம எங்கேயோ பார்க்குறோம். தலை கீழே கூட புண்ணியாது, மேலே நிமிந்து இப்படி பார்த்துட்டு போவோம். வேறஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்கிரிப்சர், அதை முடிச்சுட்டு கடைசியாக அதை சொல்கிறச்சே every time I read it, I get very emotional. Then how emotional he must have been when he was writing it அப்படின்னு தான் எனக்கு தோணும். உன்னோட வாக்க வச்சுட்டு தானே நான் உன்னை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த திருவாச்சகத்தில் வருமே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு. You get to worship his feet only with his blessings. அவன் அருளாலே,
With his blessings only, avan taal vanangi. Taal means his feet. We can worship his feet only when he blesses us. Otherwise, we cannot even do that. நம்ம நினச்சிட்டு போய் நம்ம பண்ணணும்னா முடியாது. Only when he blesses that you can do it, we get to do it. அந்த மாதிரி ததியாபிர் வாக்பிஸ் தவஜனன் வாசாம் ஸ்துதிரியம் அப்படின்னு கடைசியா ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்றார். தியான கம்யா. குண்டலினிக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு பாப்புலர் வேர்டு இருக்கணும்னா அது தியானம் தான். மெடிடேஷன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், வாட் எவர் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் வி ஹியர். ஆக்சுவலி யூ வண்டர் வாட் இஸ் தியானம். தியானம்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில், டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இட் டினோட்ஸ் சம்திங். When normally in a regular plane, when mind, talk and action okay, if they come in one, if they align with one another, இது மூணு ஒரே மாதிரி கோட்ல வரணும். என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும், என்ன பேசுறோமோ அதுபடி நடக்கணும். Mind, walk, talk and walk. Talk the mind, walk the talk. இப்படின்னு வந்தா இதுவும் ஒரு விதமான மெடிடேஷன். தியானம் அப்படின்னு வர்றச்ச அந்த அளவுக்கு பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் எவ்ரி வேர்ட் வி அட்டர், whatever we think, you have to have that kind of purity of mind to utter those words, whatever mind thinks. அந்த அளவுக்கு பியூரிட்டி வருது. தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தியானம். இன்னொரு கைண்ட் ஆஃப் தியானம்னு பாப்புலராக சொல்றது என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் சம்திங், ஏதோ ஒரு விஷயம். அது சுவாமியாக இருக்கலாம், இல்லாட்டா என்ன அசிஸ்டட் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. தே ஆஸ்க் யூ டு இமேஜின் சம்திங் அண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட். பட் தியான கம்யான் அப்படின்னு இவளை சொல்கிறச்ச தியானம்ங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தியானம்ங்கிறது மைண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்லி சப்டியூட். மனசு கம்ப்ளீட்டா அடங்கணும். யூ கேன் ஈவன் கால் இட் த ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். How do you do it? Normally we say there's a saying, you take the bull by its horns அப்படின்னு. ஒரு காளை மாட்டை அடக்கணும்னா அதனோட கொம்பை பிடிச்சின்னு தான் அடக்கணும். காளை மாடு, it is very tough to control it. Mind is like a bull. Then how to control it அப்படின்னு வருது. What is horns? நம்மளோட breathing. Breathing is horns. How it is? It can be compared to horns. Normally, when a person is in a kind of an equilibrium, இப்போ நம்மலாம் அப்படி உட்காந்து முடியும். We are not like, none of the emotions are going high or low. ஒன்று ஆங்ஸைட்டி ஜாஸ்தி இல்லை, கோவம் இல்லை, எல்லாருமே சாத்விகமாக ஒரே மாதிரி உட்காந்துரும். Then we breathe in probably 6 inches from the nose ன்னு வச்சுக்கோங்க. We draw air 6 inches away from the every human being. Just ஒரு அனுமானத்துக்கு தான் சொல்கிறேன். This is not a science class. Just ஒரு understanding. It is only that. When you sit for தியானம்,
அந்த 6 inchesலேருந்து எடுக்காம you start taking from the tip of the nose, just from the tip, and slowly from the joint of the nose you draw it from first 6 inchesலேருந்து அப்புறம் tip of the noseலேருந்து then nose நோட bridge அங்கேருந்து அந்த சுவாசத்தை இழுத்து அது வரைக்கும் தான் சுவாசம் போகும் வெளியில. it will not come out, it will not travel out. கவனிச்சுக்கணும், you are not exhaling it through your nostrils, it stays there in the point. Then again you withdraw the breath to the throat. As you sit in dhyanam, again you withdraw it to the throat. So lungs lende throat ku varum, throat lende it will go back to lungs. And when you further withdraw it, it will just rise in the lungs and it will just go back to where it started. It will not come to the throat. Lungs குள்ளேயே அது மேல வந்து கீழே போகும், மேல வந்து கீழே போகும். The exhale பண்றது, it will not come out, or inhalation also you will not be drawing the outside air. Inhalation or exhalation or outside air la varadu. It will be within the lungs. It will rise in the lungs, it will again go back. Doesn't it look like horns? When you start breathing within, control the breathing within the lungs, it is like two horns. மேல வரும், திரும்பி கீழே போகும். We have got two lungs. மேல போகும், கீழே போகும். Within that lungs only it will stay. It will not come outside that. When breathing is controlled to that level, you enter samadhi. To that level, when the breathing is controlled, you enter samadhi. What happens at that time? எப்படி அது சமாதின்னு சொல்றோம்? The soul which was holding on to sthula deham when we are awake, which takes on to the sukshma deham in swapna stage, which holds on to karana deham in sushupti, leaves the karana deham and come and aligns with the anahata nadam. Nada brahmamgra and the shakti swarupathoda and the soul vandu layamaradu. Shabda brahmam nadathoda சேர்ந்து layamaradu and the soul. It comes in line with that. It aligns with that, in tune with that. Positive, negative சேர்ந்தா என்ன வரும்? Light தெரியும். So between the two horns of breath, you witness that light. You witness that light, which is the ultimate light. And என்ன சொல்றது? ஆத்ம ஜோதி பரஞ்சோதியா அந்த ஆத்மால தெரியும். You witness it. But for that, you align the soul with the nadam. அது நடக்கலைன்னா இது கிடைக்காது. The mind has to be controlled. Absent ஆகணும். Complete mind will be absent. Soul is not attached to any deham here. It is attached to the nadam. It is attached to the nadam. It is in line with the nada brahmathoda and the shruti சேர்ற மாதிரி தான். ஸ்ருதி சேர்ந்து எப்படி டியூன் பண்ணுறச்சே, டியூன்ல ஸ்ருதி சேர்த்து ஒருத்தர் பாடுறாளோ, ஸ்ருதியோட பாடும்போது நாதம் எத்தனை இனிமையா இருக்கு. அபஸ்வரமா யாராவது பாடினா நமக்கு பிடிக்குமா? ஏன்னா நம்மளோட வாழ்க்கை எல்லாமே இப்போ அபஸ்வரமா தெரிஞ்சுக்குவோம். All our lives are only not in tune. So when the soul gets aligned to the tune, நாத பிரம்மம் சப்த பிரம்மம்ங்கிற அந்த உமா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல, பராங்கிற அந்த ரூபத்துல போய் அந்த சோல் இணையும் போது சுத்த சிவ பிரகாசம், அருட்பெரும் ஜோதின்னு எல்லாரும் சொல்றாங்க.
அந்த பரஞ்சோதி ஸ்வரூபம் between the two horns, you can witness it. Once you witness, you don't want to get out, because யாராவது நன்னா பாடுறவாள ப்ரொஃபஷனலா கேளுங்க, ஸ்ருதி பாக்ஸ் இல்லைன்னா கூட ஸ்ருதியோட தான் பாடுவான் இல்லையா? So much they are attuned with that shruti, they can sing even without a shruti box, but in tune. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவா அதுலயே லயிச்சுடுறா, they don't get out. வெளியில வந்தா கொஞ்சம் ஸ்ருதி பழகிறது. அதனால they stay in samadhi because the air doesn't come out or goes in, outside air. They can stay in that position for a long period of time. நிறைய சமயத்துல பிரதோஷ காலத்துல சாயங்காலம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எல்லாரும், எனக்கு சிரிப்பா இருக்கும் அது பார்க்கும்போது, that they will keep two hands on the horn of the Nandi and they will look Shiva through that hole between the horns. பார்க்கணும் அந்த ரெண்டு நந்தியோட அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல அந்த சிவனை பார்க்கணும், தர்சனம். அதுதான் உத்தமமான தர்சனம். எஸ், உத்தமமான தர்சனம் அதுதான். But that is not outside, that is inside. That is inside you. We have to understand that our temples are the physical representations of what happens inside. Temples are the physical representation of what happens inside. And the aligning with the pranavam வந்து it is must. பிரகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிளோட பிரகாரம் பிரணவ பிரகாரம் ஆகம. The temples constructed according to the agamas. I am not talking about generally all the temples. Nowadays you have a cluster of temples everywhere. I am talking about temples constructed under the following the rules of agamas, what is said in agamas. They all have mostly the pranava prakaram. நீங்க அந்த பிரதட்சணம் பண்றச்ச you will be doing the pranavam. The idea is physically you have to align yourself with the pranavam, and mentally you have to be like, you should be reciting pranavam inside, and your mind should be fixed on the pranavam. So you go through the process. Aligning with that nadam is the ultimate goal of our lives. Aligning with the pranavam is the ultimate goal. Unless we tune ourselves to that, we will be always living, our lives will be out of tune. Abaswaram da. அதனால தான் இது எல்லாராலையும் பண்ண முடியறது கிடையாது. இப்போ உட்காந்துட்டு இந்த சாதகம் அந்த அளவுக்கு பிரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்றதுக்கு எங்கேயோ ஒரு ஞானி எங்கேயோ ஒருத்தர் வர. They do it. நம்மள மாதிரி சாதாரண மனுஷாலால பண்ண முடியாதுங்கிறதுனால கோவில்கள்ங்கிறது ஏற்படுத்திருக்கு. We go through the process, we keep trying, it becomes a training ground for us. Temples are nothing but training grounds for us. அந்த இதை நமக்கு அந்த டியூன் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம அலைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம we just train ourselves. Physically and mentally we train ourselves to align ourselves to the pranam. பிரணவம்ங்கிறது பிராணன், இந்த பிரபஞ்சத்தினுடைய பிராணன். அதுதான் மனுஷாலா பிறந்தவாளுக்கு மட்டும்தான் இது முடியாது. Only human beings can achieve this. Because உங்க வளங்க இதெல்லாம் பார்க்கறச்ச animals and plants, they just want to survive and they go off. ஜடமா இருந்தாலும் அது அப்படியே போறது, அது அப்படியே இருக்கு. The question of only survival comes there. Emancipation is given only for human beings. Because அதுக்கு தான் நமக்கு அந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் மனசுங்கிறது ஒன்று கொடுத்துருக்கா. அந்த மனசை அடக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். மனசு தியானத்தினால் மட்டுமே அறியக்கூடிய ஒரு சமாச்சாரம். Self realization can be achieved only through dhyanam. Dhyanam gives rise to the jnanam that everything is Brahman. This what light you are seeing within you is the same light that exists in every being in this world, in this universe. அது ஜடமா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, மனுஷாலா இருந்தாலும் சரி, பிளானட்ஸா இருந்தாலும் சரி, the same ஜோதி ஸ்வரூபம் பிரகாஷ ரூபமா it is பிரபஞ்சம் பூரா வியாபிச்சுட்டு இருக்கு. That realization comes only then.
then you start respecting everything around the world. Then you start looking at everything as one. We are not different. Brahmatta unarnda jnani, self-realization, emancipation. You call it in so many names. In the section adudha. Dhyana gamyana ஆரம்பிக்கிறது. தியானத்தினால் மட்டும் அறியக்கூடியவர். She can be attained through தியானம். மெடிடேஷன்ங்கிறது ரொம்ப பேசிக் வேர்ட், வெரி வெரி பேசிக் வேர்ட். இட் டசன்ட் கிவ் அ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் வாட் இஸ் தியானம். We say that there is no other word in English, so we say as meditation. And meditation doesn't explain it all as wholesome. It has got its own limitation. தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்டா அது மெடிடேஷன்ங்கிறது எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தியானம்னா தியானம்ங்கிற வார்த்தை. தியான யோகானுகதா அபஸ்யன் தே தியான யோகானுகதா அபஸ்யன் தேவாத்ம சக்திம் ஸ்வகுணேர் நிகுடம். நிகுடம்னா உள்ளுக்குள்ள அந்த ஆத்ம சக்தியை உள்ள பார்க்கலாம்னா தியானத்தினால பார்க்கலாம் அப்படின்னு ஸ்வேதசுத்தர உபனிஷத் சொல்றது. காரணானி, இந்த காரணத்தினாலதான் நிகிலானி தான காலாத்ம யுக்தான் யதி திஷ்ட ஏக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதஸ்வேதர தியானத்தின்கிற மூலமா தான் it is an internal exploration நம்ம சொல்லலாம். உள்ள நம்ம பார்க்கறது உள் அந்தரங்கமான. அதனால எல்லா ஒரு உபாசனையுமே அந்தர்முக உபாசனைக்கு கொடுக்கற அளவுக்கு பகிர்முகமா கொடுக்கறது கிடையாது. பூஜைகள் பெரிய லெவல்ல பண்ணலாம். நான் இத்தனை மணி நேரம் நான் உட்காண்டேன்னு சொல்லலாம். அத்தனை மணி நேரம் பூஜை நம்ம உட்காண்டாலும் பர்சனல் கெயின் ஒன்றும் கிடையாது, ஒரு பைசா கிடையாது. பர்சனல் கெயின்னா அதுல ஒரு பைசா கிடையாது. அந்தர்முகமான பூஜை, அந்தர்முகமான விஷயங்களுக்கு மட்டும்தான். அதனால்தான் இதுக்கு அந்த வஸ்தியா சொல்றேன். அவளை அடையணும்னா அந்தர்முகமானது தான் நமக்கு வேணும். பகிர்முகமா இப்ப பூஜை எல்லாம் அவ்வளவு பண்றோமே அப்படின்னு கேட்கலாம். பகிர்முகமான பூஜை எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணணும். பகிர்முகமா பூஜை பண்றோம்னா you want the welfare of everybody, not for yourself. For yourself, when you want to do it, it can be only done within you and not outside. If you want to do for everyone, then you can do எல்லாருக்கும் சேர்த்து பண்ணலாம். Whereas if you want realization, you have to go inside, not outside. அதனால்தான் அந்தர்முகமான அந்த இன்டர்னல் எக்ஸ்ப்ளரேஷன் இதுல இந்த உபனிஷத்தை தான் சொல்றது. உள்ளுக்குள்ள பார்க்கணும். ஸ்வகுணேர் நிகுடாம் அப்படிங்கிறது. நிகுடாம்னா அந்த உள்ள இன்னர் ஸ்பேஸ். அதுக்குள்ள பார்க்கறது தான் சாதனை. எது தியானத்தினால எப்படி நமக்கு கிடைக்கும்னா அது உள்ள பார்க்கறதுனால கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றேன். உள்ள பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒன்ஸ் அது வந்துடுத்துனா இந்த யூ டோன்ட் கெட் அவுட் ஆஃப் இட். அந்த தியானத்துல ஒன்ஸ் நம்ம அடைஞ்சிட்டோம்னா யூ டோன்ட் டிவியேட் ஃப்ரம் தட், யூ ஸ்டே தேர் ஒன்லி. அதனால தான் அந்த நிறைய பேர் எலிவேட்டட் சோல்ஸ், இஃப் யூ சி கிரேட் சயின்ஸ், நம்மளோட காலகட்டத்திலே நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். தே ஆல் ஸ்டேட் ஒன்லி தேர். அவன் அங்க இருக்கிறதே நமக்கு ஒரு அனுகிரகம். அவளை பார்த்தா ஒரு அனுகிரகம். அதனால்தான் சுவாமி சிலையெல்லாம் நம்ம பார்க்கறச்சே அதுல ஒரு டிவினிட்டி எப்படி வருதுன்னா, அந்த டிவினிட்டி எந்த மாதிரி தட் பிளிஸ் இஸ் சீன் இன் த ஃபேஸ், டிவினிட்டி சீன் இன் த பிளேஸ் அப்படி ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் வி டெபிக்ட் தெம் ஆஸ் தே ஆர் இன் அலைன் வித் தேர் சோல். அந்த ஸ்வாத்மா ராமான்னு பின்னாடி ஒரு நாமா வருது. ஸ்வாத்மா ராமம் உதித்த வதனம்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்றது. The divinity in the face, the bliss that you see in the divine faces. Why you call face a divine? When you see that bliss, that gives us, that transforms. Again, the travel eye, it hurts your
heart also comes and hits your heart. நம்ம ஏதாவது சுவாமி கோயிலுக்கு போறோம், அதை பார்க்கறச்சே நம்ம அந்த திவ்யமா இருக்காது, நம்மளோட மனசுல வந்து it hits you. Because the idea is, be it a statue or a painting, அது அந்தர்முகமா அந்த பரபிரம்மத்தோட இணைஞ்சே இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் கல்லுல நம்ம பார்க்கிறோம். We draw energy from that. When anything that is in tune, anything or anybody in tune, அந்தர்முகமா வந்து அந்த மாதிரி அலைண்டா டியூனோட இருக்கறச்சே அவளை பார்க்கறச்ச அந்த bliss is getting transformed to everybody. அதனால தான் அவள் ஒரு இடத்துல இருந்தா அவளை பார்க்கறச்ச அவள் எப்படி இருக்காங்கிறதுலாம் இல்லை, ஆனால் அவளை பார்க்கறச்சே நமக்கு ஒரு சுபிக்ஷம் இருக்கு. நமக்கு அதை பார்த்தா கோவிலுக்கு போயிட்டு வந்தா you have a good feeling. Because the deity, you see the face of the deity. What you get, you achieve only that. அது வந்து அந்த ஒரு அந்த ஆஸ்பெக்ட்லயே அது இணைஞ்சு இருக்கிற உருவம் எப்படி இருக்குமோ அதுதான் கோவில்ல நம்ம எப்படி பார்க்கிறோம். Because everybody cannot attain it, they can at least take the energy and come back. சிவலிங்கத்துக்கு அப்போ என்னன்னு நிறைய பேர் கோயில் வரும், சிவன் கோவில் போனா லிங்க தானே இருக்கு அப்படின்னு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த லிங்கம்னோட ஷேப் அது வேற ஒரு நாள் தனியாக பார்க்கலாம், லலிதா சஸ்நாமத்தில் பார்க்க வேண்டாம். ஸோ that is got different kind of energy, and you can see all the atomic domes have the same kind of structure all over the world. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி மல்டிப்ளைட் எனர்ஜி இஸ் த சிவலிங்கம். அதனால தான் அவள் அப்படி வச்சிருக்க. தியான கம்யா. ஸோ அந்த தியானத்தின் மூலமாக அடையக்கூடியவள். ஷி கேன் பி ரீச்ட் ஒன்லி த்ரூ மெடிடேஷன். அடுத்த நாமா வருது அபரிச்சேத்யான்னு வருது. அபரிச்சேத்யானா அடக்கவே முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, இன்காம்ப்ரிஹென்சிபிள். நம்ம வந்து இப்போ ஐஸ் கேன் சி, நம்மளோட கண்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட ஐஸ் கேன் சி ஒன்லி அப் டு ஒன் லெவல். இஃப் யூ கோ டு ஹையர் ஃப்ளோர்ஸ், சே இங்கேருந்து ஒரு 25 மாடி ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, 25 மாடியில் போகிறச்சு இன்னும் யூ கெட் த லைக் வைடர் ரேஞ்ச் ஆஃப் சைட். இன்னும் கொஞ்சம் மேலே போக ஃப்ளைட்டில் போகும்போது யூ கேன் சி ஈவன் த என்டையர் ஏரியா, யூ கேன் சி இட். பட் இஸ் இட் ஒன்லி தட்? இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கு பார்த்தோம்னா 9 பிளானட்ஸ் இருக்கு, ஒரு சன் பார்க்குறோம். ஈவன் வித் அவர் டெலஸ்கோப்ஸ் வி கேன் சி ஒன்லி திஸ் மச். ஹவு பிக் ஷி இஸ். அநேக கோட்டி பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் இஸ் அவர் சோலார் சிஸ்டம். இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் இஸ் அவர் சோலார் சிஸ்டம். அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த பிரம்மாண்டமே நமக்கு தெரியல, அநேக கோட்டி பிரம்மாண்டம் எங்கேருந்து எப்படி தெரிய போறதுன்னு தெரியாது. ஐ மீன் யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட். அப்போ காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத வஸ்து எங்க காம்ப்ரிஹெண்ட் ஆகுதுன்னா தியானத்துல காம்ப்ரிஹெண்ட் ஆகுதுங்கிற. அதனால்தான் தியான கம்ய அபரிச்சேத்யா. தியானத்துல the vastu, that brahmam, you cannot even call it a vastu or something, that brahmam that cannot be comprehended otherwise, can be experienced within you when you do the meditation. Dhyana. அதனால தியான கம்ய அபரிச்சேத்யான்னு சொல்றேன். காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாததை காம்ப்ரிஹெண்ட் பண்ண வைக்கிறது இந்த தியானம். He gives a taste of it. இது இப்படிதான் அந்த 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 நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஜோதி ஸ்வரூபம்ங்கிறது பிரகாச சக்தியை நம்மளால அது என்ன பிரகாசம் பார்க்க முடியாது. we cannot comprehend that பிரகாசம். கோட்டி சூரிய பிரகாசம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு some kind of we compare it with something. இவ்வளோ பிக்குங்கிறது காமிக்கிறதுக்காக we say சஹஸ்ர கோட்டி சூரிய பாசம் அப்படின்னு சொல்றோம். 1000 கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்தா, ஏன்னா நமக்கு சூரியன் தான் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம we compare it how big it is அப்படின்னு. நம்மளால இந்த சூரியனை ஒரு உச்சி வெயில திருப்பி பார்க்க முடியல, நம்ம கண்ணு we cannot even take that. அப்படின்னா அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? So you get to witness it within you
a little of that. அந்த பிரகாசம்ங்கிறத உனக்குள்ளே நீ பார்க்கலாம். நீ எந்தக்கு வழியில தேடிட்டு போறேன்னு சொல்ற. ஞானதா, அதனால்தான் வருது. ஞானம்ங்கிறது எப்ப வரும்? இந்த நான் சொன்ன இந்த சமாதி, இந்த இது, இந்த ஆஸ்பெக்ட்ல when our soul aligns with the Nada Brahmam or the Pranavam, we learn to align with our nature. இந்த நேச்சரோட இயற்கையை மாறி போகிற வரைக்கும், when till we are going to go away from nature, we are going to have problems. இயற்கையோடு ஒட்டி வாழும்போது அந்த ப்ராப்ளம் கிடையாது. இயற்கையை விட்டு தள்ளி போகக்கூடாது. We shouldn't go away from nature. We should be always in line with the nature. You develop that and your problems are reduced. You develop that aspect, your problems are reduced. Don't go away from nature. Try always. So, இந்த ஒரு ஏன்னா பிரணவம்ங்கிறது தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனைக்கும் இருக்கிற காமனாக இருக்கிற நாதம். நம்ம பார்த்தோம் பரபிரம்மங்கிறது நான் பிரகாசமான ஒளியும் நாதமும் சேர்ந்தது தான் பார்க்குறோம். இந்த நாதமும் ஒளியும் பிரபஞ்சத்தில் எல்லாத்துலேயும் இருக்கு. ஒளிங்கிறது அதை பார்க்கறது நமக்கு கஷ்டம். நாதம்ங்கிறதோட நம்மளால அலைன் பண்ணிக்க முடியும். அந்த பிரகாசத்தை பார்க்கறது கஷ்டம், விட்னஸ் பண்றது கஷ்டம். வேற நாதம்ங்கிறதோட நம்ம அலைன் பண்ணோம்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களோடையும் நம்ம அலைன் ஆறோம். We are one with the nature. அதனால தான் அதை சொல்றான் ஞானம். அந்த ஞானத்தை அதனால அவ கொடுக்குறான். ஞானம், she is the one who is the embodiment. அடுத்தது ஞான விக்கிரகான்னு வருது. She is the embodiment of knowledge. ஞானம்ங்கிறது அவளால தான் கொடுக்க முடியும். இந்த ஞானத்தை அவள் மட்டும்தான் கொடுக்கலாம், வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். இந்த பிரம்மங்கிறது தான். ஏன்னா நான் சொன்ன முன்னாடி அந்த காரண சரீரம்ங்கிறது அந்த மாயையில கவர் பண்ணி தான் பூமிக்கு போடுறா. காரண சரீரம் doesn't come without மாயா. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அப்புறம் வர்றது கிடையாது. ஸ்தூலம், everything is within that மாயா only happens. அந்த மாயைங்கிறது எப்போ போகும்னா when you align yourself with them. மாயையினுடைய இதை அவள் தான் எடுத்தாகணும். கொடுத்தது அவள், எடுக்கிறதும் அவள் கர்மா. She is the one who can do it. அதனால்தான் இந்த நாலேஜை வெறும் நாலேஜ்னு சொல்றதில்ல, சுத்த வித்யா அப்படின்னு நாங்கள் சொல்றதுக்கு காரணம் திஸ். ஸ்ரீவித்யாவையே சுத்த வித்யான்னு சொல்றதுக்கு காரணம் திஸ் இஸ் த அல்டிமேட் நாலேஜ் ஒன் கேன் கெட் அபவுட் த பிரம்மம். அதனால்தான் ஸ்ரீவித்யாவே சுத்த வித்யான்னு தான் சொல்லுவான். அவளை பத்தி ஞானம் சுத்த வித்யான்னு தான் சொல்லுவான். இதுலயே சொல்றார், தலவாக்கார உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துலேருந்து எடுத்து சொல்றார். அஸ்மின் ஆகாஷோ ஸ்திரியம் ஆஜகாம பகுஷோபானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச்சு. ஏன் இந்த உமாங்கிற நாமாவோட இத்தனை நமக்கு கனெக்ட் ஆகி வருதுங்கிறதுக்காக சொல்ல, ஞானம்ங்கிறதுக்காக சொல்ல. கிமேதத் யக்ஷமிதி பிரம்மேதி ஹோவாச்சு. அவளால் தான் அந்த ஞானம்ங்கிறது வர்றதுனால, பிரம்மத்தினுடைய ஞானம் அவளால தான் வருதுங்கிறதுனால உமா ஹைமவத்தின்னு எல்லாம் சொல்றாளே அவள் மூலமா தான் இந்த ஞானம்ங்கிறது நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றோம். ஈத்ருஷி பரமா வித்யா சாங்கரி பவநாசினி பிரசாதாதேவ ஜந்தூனாம் சக்தே ரேவகி ஜாயத்தே அப்படின்னு ஸ்கந்தம் சொல்றது. என்னன்னா அவளுடைய இந்த சம்சாரம்ங்கிற இந்த சாகரத்திலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அவளுடைய வித்யா பரமா வித்யா, ஈத்ருஷி பரமா வித்யா சாங்கரி பவநாசினி, அந்த ஒரு வித்தையினால தான் ஒரு மனுஷன், ஒரு ஜீவன் இந்த மோட்சம்ங்கிறது, இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்லேருந்து ஹி கேன் கெட் ரிலீஸ்ட். பவநாசினி அப்படின்னு சொல்லு.
வித்யாரூபா யா சிவா வேதவேத்யா சத்யானந்த சம்வித் ஸ்வரூபா தஸ்யா வாச்ச சர்வலோகைக்க மாது பக்தியைவ சியாத் அம்பிகாயா பிரசாதாதம். இந்த வித்தைங்கிறதே அம்பிகையோட பிரசாதம் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்ரீவித்யை, சுத்த வித்தை, இந்த ஞானம்ங்கிறது என்னன்னா அம்பிகையோட பிரசாதம். அம்பிகை கொடுத்தாதான் நமக்கு கிடைக்குமே தவிர்த்து அவளுடைய பிரசாதமாக தான் இது நமக்கு வருது. அம்பிகையினுடைய பிரசாதம் அப்படிங்கிறது வித்யாரூபா. ஏன்னா அவள் தான் அந்த ரூபமா இருக்கா. வித்யாரூபா யா சிவா வேதவேத்யா சத்யானந்த சம்வித் ஸ்வரூபாங்க. சத்தியம் ஆனந்தம் அடுத்த நாம பின்னாடி வருது. சத்தியம் ஆனந்தம் பிரம்மத்தினுடைய ரூபம், பிரம்மத்தினுடைய நாலேஜுங்கிறது அம்பிகையினுடைய பிரசாதமாக தான் நமக்கு வந்தாகணும் அப்படின்னு சுத்த சம்ஹிதை சொல்றது. ஞானம் பந்தக அப்படின்னு சிவசூத்திரம் சொல்றது. ஞானம்ங்கிறது இட் இஸ் அ பாண்டேஜ். நாலேஜ் இஸ் பாண்டேஜ். எந்த ஒரு நாலேஜும் யூ கேன் கால் இட் பிகாஸ் ஐ ரிமெம்பர் ரவீந்திரநாத் டகோர்ஸ் கீதாஞ்சலியிலேருந்து ஒரு வேர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, யூ ஸ்பெண்ட் ஆல் யுவர் லைஃப் டைம் in creating a chain that can never break, that can never be broken. Ultimately, when you complete it, you find that you are tied in that. You never realize that you are tied in that. You strive all through your life to create a chain that can never be broken. Knowledge is like that. அதனால்தான் இந்த நாலேஜ் சாமானிய விஷயத்துல இல்லாம சுத்த வித்யான்னு ஒரு மேல அந்த நாலேஜுக்கு போகணும். அப்படிங்கிறதுனால தான் ஞானம் பந்தகன்னு சொல்றது சிவசூத்திரம். அதனால்தான் சொல்றது நாலேஜுங்கிறது வெறும் நாலேஜ்னு நின்றுடக்கூடாது. நாலேஜ் ஷுட் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். when knowledge becomes an experience, you experience emancipation. அதுதான் ஞானம் பந்தகன்னு சொல்றதுக்கு அந்த வெறுன அந்த அதான் தியானம்னு ஆரம்பிச்சது. அந்த ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப் வித்இன் யூ. எல்லாம் உன்னுக்குள் எல்லாருமே சொல்றாளே, உள்நோக்கி பாரு, உன்னை நோக்கி பாரு. நீ யார்? கேள்வி கேளு. ஹூ ஆர் யூ? ஹூ ஆம் ஐ? ஹூ ஆர் யூ கூட இல்லை, ஹூ ஆம் ஐ? வேர் ஐ ஹவ் கம் ஃப்ரம்? வாட் ஐ எம் டூயிங் ஹியர்? Look into yourself and you find yourself inside. அதனால தியான கம்யான்னு ஆரம்பிச்சு ஞானதான்னு வந்திருக்கு. ஞான விக்கிரக அடுத்த நாமா. ஞான விக்கிரக மீன்ஸ் she is the embodiment of knowledge. அவளே எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலேஜா இருக்கிறதுனால தான் அவளால் அந்த நாலேஜை நமக்கு கொடுக்க முடியாது. ஞானத்தினுடைய ஸ்வரூபமா அவளே இருக்கா. ஞானத்தினுடைய ஸ்வரூபமா அவளே இருக்கிறதுனால அவள் நமக்கு அந்த ஞானத்தை அவளால் நமக்கு கொடுக்க முடியாது. விஷ்ணு புராணம் சொல்றது இந்த பிரபஞ்சத்தினுடைய என்டையர் பிரபஞ்சத்தினுடைய நாலேஜ் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரபஞ்சம் ஹேஸ் இட்ஸ் ஓன் கைண்ட் ஆஃப் லைக் டு ஒர்க் ஆன் இட். இப்போ பிளானட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும். மழை இத்தனை தரம் வரணும், காற்று அடிக்கணும். Plants need certain things. Everything has got its own knowledge. So entire universe எத்தனை இந்த பிரபஞ்சம் பூரா இயங்கணும்னா அதுக்கு உண்டான நாலேஜ் தனியா இருக்கு. For a plant to grow, it has to absorb that sunlight. It needs water and it needs to create that. Certain animals are like they eat only grass and things. Certain animals kill and eat meat. அப்போ மனுஷால இந்த மாதிரி பலவிதம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி போகிறதுங்கிறதுனுடைய நாலேஜே தனியாக இருக்கு. ஸோ என்டையர் பிரபஞ்சத்தினுடைய நாலேஜும்
அவகிட்டேருந்து தான் வருது. அவள் தான் இந்த பிரபஞ்சமே அவகிட்டேருந்து வந்ததுனால அதெல்லாம் விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பான்னெல்லாம் சொல்லிட்டு ஞானதான் ஞான விக்கிரகான்னு சொன்னாலே அவள் தான் எல்லா இந்த இயக்கம் நடக்கணும்னா for the action to take place, for the conducting of this prapancham, the knowledge comes only from her. She is the embodiment of knowledge. அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. ஞானமேவ பரம்பிரம்ம ஞானம் பந்தாய சேஷ்யத்தை ஞானாத்மகம் இதம் விஸ்வம் ந ஞானாத் வித்யதே பரம் வித்யா அவித்யேதி மைத்ரேய ஞானமேவாபதாரய. எல்லாமே ஞானத்தை ஒட்டி தான் இருக்கு. இந்த விஸ்வம்ங்கிறது ஞானாத்மகம் இதம் விஸ்வம். இந்த உலகம் ஞானத்தினுடைய இதுவாக தான் இருக்கு, பாதிப்பாக தான் இருக்கு. ஒவ்வொன்றும் அதாவது பிரகாரம் நடக்கிறது. ஃபார் தேர் சர்வைவல் தே ஹாவ் த நாலேஜ் டு சர்வை. மேபி நாலேஜ் மே பி லிமிட்டட். அதான் சொல்றேன், ஞானம் பந்தாய சேஷ்யத்தை. அது ஞானம் மே பி லிமிட்டட் நாலேஜா இருக்கலாம். They cannot go beyond that, evolve beyond that. Only man has got the capacity to evolve. But அதுக்கு உண்டான நாலேஜ்ங்கிறது அதுக்கு இருக்க, எல்லாமே அவகிட்டேருந்து தான் வருது. ஞானம் அஞ்ஞானம் எல்லாத்தினுடைய சொரூபமாகவும் அவளாவே இருக்கா அப்படின்னு சொல்றோம். விக்கிரகம் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றோம். எக்ஸ்பான்ஷன். ஞானம்ங்கிறது எக்ஸ்பான்ஷன் எவல்யூஷன் கம் டுகெதர் இல்லையா, பரிணாமம் ஆகிறது இல்லையா. பேசிக்லேருந்து ஒரு அமீபா ஒரு செல் பிராணிலேருந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கு, எவல்யூஷன் ஆயிருக்கு. திஸ் எவல்யூஷன் இஸ் த எக்ஸ்பான்ஷன். இல்லாட்டா அது அமீபாவோடவே இருந்திருக்கும், ஒன் செல் அனிமல்ஸோட இருந்திருக்கும். இன்னைக்கு யூ ஆர் ஹேவிங் superior human beings today. You are having much evolved in the process. இதுக்கு மேல கூட எவால்வ் ஆகலாம். we don't know how it is going to be. மனுஷனுக்கு மேல பட் போற போக்குல பார்த்தா மனுஷன் மிருகமா தான் ஆயிட்டு இருக்கான். மனுஷன் எவால்வ் ஆறானா தெரியல. he is coming in the downward trend தான் போயிட்டு இருக்கு பார்த்தா. அதனால expansion is also expansion of knowledge. ஒவ்வொன்றும் அதனுடைய லிமிட்டேஷனுக்கு அதனோட சர்வைவலுக்கு உண்டான நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறது. அதனாலையும் அது ஞான விக்கிரக அப்படின்னு அவனை சொல்கிறாங்க. விக்கிரகம் அப்படிங்கிறது எவல்யூஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா ஞானம்ங்கிறது அக்கார்டிங் டு தட் ஸ்பீஷஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகிறது. சர்வ வேதாந்த சம்வேத்யா. ஏன்னா இந்த சத்யானந்த ஸ்வரூபினியோட இந்த செக்ஷன் முடிகிறது. சர்வ வேதாந்த சம்வேத்யா அப்படிங்கிற வேதாந்தம் அப்படின்னாலே வேதம் அந்தம் அப்படின்னு, வேதத்தினுடைய முடிவு என்னன்னா அதுதான் பிரம்மம். பிலாசபி வேத அந்தம் தான் வேதாந்தம். எண்ட் ஆஃப் வேதாஸ். வாட் இஸ் எண்ட் ஆஃப் வேதாஸ் இஸ் த அல்டிமேட் ஆஃப் வேதாஸ். we don't call it as end of vedas. what is ultimate of vedas? அதனால தான் அது வேதாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற எதுவும் கிடையாது, உபனிஷத்ஸ் தான் வேதாந்தம் சொல்றாங்க. வேதம்ங்கிறதுக்கே 4 கேட்டகரிஸ் தே சே. மந்த்ராஸ் அப்படின்பா, மந்திரபூர்வமா மந்திரங்களை வச்சுட்டு பண்றது மந்த்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. பிராமணா அப்படிங்கிற கிரியை, இப்போ ஹோமம் பண்றோம் பூஜை பண்றோம் அந்த மாதிரி. வெறும் ஜபம் மந்திரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் மந்திரம். வேதம் அபியாசம் இதெல்லாம் மந்திரம். அதே கிரியையா பண்ணும்போது பிராமணாசம் சொல்றோம். இப்போ இதுல ரெண்டுத்திலையும் பிரம்ம ஞானம் வருதான்னு சொல்ல முடியாது. தே ஆர் டூயிங் இட் அஸ் அ கிரியா. ஹோமம் பண்றதோ, இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டில் பூஜைனா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம பண்ண வைக்கிறோம், ஹோமம் பண்ண வைக்கிறோம். கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், we make them do it. ஸோ அதெல்லாம் இட் இஸ் கால் பிராமணாசன் பேர். இந்த ஆரண்யகாசன்னு 3வது செக்ஷன் இருக்கு. இந்த ஆரண்யகாசன் என்னன்னா இந்த கிரியைகளோட பிரம்மத்தை பத்தின நாலேஜும் தெரிஞ்சுக்கிறது. இட்ஸ் மிஸ்ரமா போத். மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், கடைசியா உபனிஷத். உபனிஷத் டாக் ஒன்லி அபவுட் பிரம்ம.
மந்திரம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், கிரியையை தெரிஞ்சுக்கிறோம். மந்திரமும் கிரியையோடு சேர்ந்து பிரம்மத்தை பற்றின நாலேஜ் ஆரண்யக்கம்னு பார்க்குறோம். உபனிஷத்ஸ்னு வரைச்சா இட் டாக்ஸ் ஒன்லி அபவுட் பிரம்மம். அதனால தான் அவளுக்கு நாமாவே சர்வோபனிஷத்து குஷ்டான்னு பின்னாடி ஒரு நாமா வருது. எல்லா உபனிஷத்துக்கும் அதனால தெரியப்படுகிறவள் அப்படின்னு வருது பின்னாடி. உபனிஷத்ஸ் ஆர் கால் ஹெட் ஆஃப் த வேதாஸ். தலையா தான் சொல்லுவா. வேதத்தினுடைய தலைன்னா அது உபனிஷத் அப்படின்பா, முகம். அந்த அளவுக்கு உபனிஷத்ஸை வசதி சொல்லுவா. ஏன்னா தட் இஸ் த அல்டிமேட், தட் கிவ்ஸ் த அல்டிமேட் நாலேஜ் ஆஃப் த பிரம்மம். Upanishads are considered to be the head of the Vedas. அந்த உபனிஷத்ஸ் எல்லாத்தையும், நிறைய உபனிஷத்ஸ் இருக்கு. வேதவியாசர் கம்பைல்ட் எவ்ரிதிங் as பிரம்ம சூத்திரம்னு அவர் கம்பைல் பண்றார். அப்போ இந்த நாமா என்ன சொல்றதுன்னா, உபனிஷத்தினுடைய மூலமா தான் அவளை தெரிஞ்சுக்க முடியும். வேதாந்தத்தினுடைய மூலமா தான் அவளை வேதாந்தம்னாலே உபனிஷத்து மட்டும்தான் சொல்றது. வேதாந்தம்னா உபனிஷத்தை மட்டும்தான் சொல்றது. அதனால ஏன்னா பிரம்மத்தை பத்தின நாலேஜை சொல்றது. இப்பதான் நம்ம பார்த்துன்னு வந்ததெல்லாம் அப்படிதானே வருது. ஞானதான் ஞான விக்கிரகான்னு சொல்றோம். வேதாந்தம்னாலே உபனிஷத்தின் மூலமாக அறியப்படும். she can be known through Upanishads. அதுதான் இந்த நாமா சொல்றது. இதுலேருந்து வராக புராணத்திலேருந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஏஷா திரிசக்தி ருத்திஷ்டா நய சித்தாந்த காமினி, ஏஷா ஞானாத்மிகா சக்தி சர்வ வேதாந்த காமினி அப்படிங்க. சக்திங்கிற அந்த ஸ்வரூபம் எல்லா வேதாந்தங்கள் எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறதோ அதுதான் அது சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு. உபனிஷத்ஸ் எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறதோ அத்தனை வேதாந்தம்ங்கிறது அதுதான். வேதாந்தம் அப்படிங்கிறதுனாலே நம்ம நினச்சிக்கணும் உபனிஷத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா பிரம்மத்தனை பற்றின நாலேஜ் மட்டும்தான் வேதாந்தம். வேதங்கள்னு எல்லாத்தையும் அப்போ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேதாந்தத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சத்யானந்த ஸ்வரூபிணி, சத்தியம் ஆனந்தம் ரெண்டுமே பிரம்மத்தினுடைய ஆஸ்பெக்ட். ட்ரூத், சத்தியம், அது ஒண்ணுதான் சத்தியம். மற்றதெல்லாம் சத்து அசத்துன்னு நம்ம சொல்றோம். மற்றதெல்லாம் சத்தியத்துல கிடையாது, அது மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்றோம். சத்தியம் அப்படின்னா இட் இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்னு சொல்றான். எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்னு வர்றச்சே ஆனந்தம், பிளிஸ் அப்படிங்கிறது சேர்ந்து வருது. ஸ்வாத்மாராம முதித்தவதன். That blissful state comes only with the knowledge of Brahman. அந்த பிரம்மங்கிறது எப்படின்னா அது ஒண்ணுதான் சத்தியம்னு நமக்கு தெரியறது. அப்போ when you realize that Brahman, that is the only true thing that exists, there is nothing else is truth அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்போ when the realization comes, the kind of bliss that you go through, so these two are inseparable. அதான் தெரிஞ்சுக்கணும். சத்தியம் and ஆனந்தம் is, these two are inseparable things. You cannot separate them. You cannot just have satyam and not anandam. You cannot have anandam without satyam. சத்தியம் பிரம்மங்கிற அந்த சத்தியம் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிரம்மம், the ட்ரூத்ங்கிறத தெரிஞ்சுக்காம பிளிஸ்ங்கிறத அனுபவிக்கவே முடியாது. there is no bliss that exists without satyam. because satyamனு வந்தா அந்த பிளிஸ்ங்கிறது it is absolutely that cannot be avoided, that one cannot live without the other. அந்த மாதிரி இது வேதம் ஒன்று சொல்றது. சத்தியம்ங்கிறது தைத்திரிய உபனிஷத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கா. சச்ச த்வச்சா பவது அப்படிங்கிற தியச்சா பவது, சச்ச தியச்சா பவது அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. ட்ரூத் இஸ் பியூர். அந்த ட்ரூத்துங்கிறத மட்டும் ரியலைஸ் பண்ணிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி.
சத்தியம்ங்கிறது வந்து வேதம் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்றது பிராணன் வைட்டல் ஃபோர்ஸ், அன்னம் அண்ட் சூரியன் மூணும் சத்தியம்னு சொல்றது. சதீதி பிராணசீதி அன்னமயம் இத்தியாசா ஆதித்ய அப்படின்னு சொல்றது. பிராணன், அன்னம் அண்ட் சூரியன், ஆதித்யன் மூணும் சத்யபாமாவனுடைய ஸ்வரூபமா இருக்கா அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்றான். She is very dear to all good and noble people. அதனால அவன் சத்தியம் ஆனந்தம்ங்கிறது சேர்த்து சொல்றான். அவளை பார்க்கறச்ச அவளுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான். When she sees noble people. ஸோ அவளோட ஃபார்ம்ங்கிறதே வந்து இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ், இட் கிவ்ஸ் எட்டர்னல் ஹாப்பினஸ். ஆனந்தம்ங்கிறது வந்து அவளோட ரூபம் ஆனந்தம், இட் கிவ்ஸ் அவளோட ரூபம் சத்தியம், இட் கிவ்ஸ் ஆனந்தம் டு அஸ். I think we will stop with this. Guru Purnima.